அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 2 வார காலங்கள் தான் இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளுமே தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த முறை 4 முனை போட்டி அப்படிங்கிறதுனால வாக்குகள் எந்த பக்கம் போகும், யாருக்கோட வாக்கு வங்கி அதிகரிக்கும், யாருக்கு குறையும், எங்கேருந்து எங்கே வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட கூட்டணிகள்லாம் அமைஞ்சு தேர்தல் களத்தில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு களத்துக்கே பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு கணக்குகள் போடப்படும். இந்த தொகுதியில் இவர் நிற்கிறாரா, அப்போ அதுக்கு ஆப்போனண்டா யார் நிற்கிறாங்க, அப்போ வெற்றி வாய்ப்பு இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கிட்டத்தட்ட பார்க்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 58 தொகுதிகளில் எதிர் அணிக்கு ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போது நமக்கு சொல்ல முடியுது. ரொம்ப கணக்கு போட்டு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிகளில் வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த தொகுதிகள்லாம் நம்ம விட்டுறக்கூடாது, நமக்கு ரொம்ப சுலபமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அது என்னங்கிறது நம்ம விரிவாக பார்ப்போம். மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகளில் நேரடியாக திமுக தங்களுடைய சின்னமான உதயசூரியனில் களமிறங்கிறது 164 தொகுதிகள். அதாவது நேரடியாக திமுக வேட்பாளர்களே. கூடுதலாக பார்த்தீங்கன்னா மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சிங்கிற மாதிரி பிற கட்சிகளுக்கு கொடுத்த சில வேட்பாளர்களில் உதயசூரியன் சின்னத்திலே அவர்களையும் போட்டியிட சொல்லுவாங்க. அவர்கள் வேட்பாளர்கள் அந்த கட்சியின் வேட்பாளர்கள் தான், ஆனால் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுறதுனால அவர்களும் கிட்டத்தட்ட திமுக வேட்பாளர்கள் மாதிரி தான் கணக்காவாங்க. நாளைக்கு தனிப்பெரும்பான்மை வரணும் அப்படின்னா அவர்களோட வெற்றியை சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி கணக்கு பண்ணோம் அப்படின்னா 12 தொகுதிகள் கூடுதலாக கிட்டத்தட்ட 176 இடங்கள்ல நேரடியாக உதயசூரியன் சின்னம் போட்டியிடுது இந்த தேர்தலில். அப்போ இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எதிரணிக்கு நிச்சயமா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் அப்படிங்கும்போது நாங்கள்லாம் பரம்பரை திமுக, நாங்கள்லாம் என்ன ஆனாலும் உதயசூரியன் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இப்பவும் இருக்கும். அது ரெட்டலைக்கும் இருக்கும், உதயசூரியனுக்கும் இருக்கும், ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சில கட்சியினருக்கும் இருக்கும். அப்போது பிற தொகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 176 தொகுதி இல்லாமல் இதர 58 தொகுதிகள் இருக்கு. அதெல்லாம் தான் எடப்பாடி அவர்கள் இந்த முறை ரொம்ப தீவிரமாக அப்படியே பிளான் பண்ணி இந்த தொகுதிகள்லாம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1-to-1 போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் பிற தொகுதிகளை நாம் ரொம்ப சாதுரியமாக நாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கு உதவக்கூடிய வகையில் தான் திமுகவில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளும் அமைஞ்சிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக அதில் பேசுவோம். முதல்ல காங்கிரஸ் கட்சி நிற்கக்கூடிய 28 தொகுதிகள் கூடுதலாக 3 சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கூட்டணியிலே இருப்போம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க காங்கிரஸ். அதில் பார்த்தீங்கன்னா நேரடியாக 18 தொகுதிகளில் இரட்டை இலை காங்கிரஸ்க்கு எதிராக போட்டி போடுறாங்க. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி, வேளச்சேரி, ஈரோடு கிழக்கு, சிவகாசி, சங்கரன் கோயில் இந்த தொகுதிகள் எல்லாமே அதிமுக கடந்த முறை தோற்றுருக்கு. அந்த முறை இந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக தோற்றுருக்கு, அதிமுக கூட்டணி. அப்போ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போது அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் வந்திருக்கும். ஏன்னா டிஎம்கேக்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இந்த முறை அதிகமாக இருக்கும். ரொம்ப ஒரு மார்ஜினில் தான் பின்னாடி வந்திருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸுடைய கை சின்னத்துக்கு எதிராக இரட்டையை நிப்பாட்டும் போது அங்கே கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே மாதிரி ஏற்கனவே அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஊத்தங்கரை, சேலம், ஆத்தூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸுடைய வசம் திமுக கூட்டணி ஒதுக்கி இருக்கிறதுனால இந்த தொகுதியெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிடணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கேருந்து கோவை தெற்கில் நிற்கிறாப்புல. அப்போ கோவை தெற்கில் நிற்கும் போது கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர்லாம் இப்போ அவருடைய கண்ட்ரோலில் வந்திருக்கும். காங்கிரஸ் வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிறதே ஒரு கஷ்டம். அதுவும் கொங்கு பகுதிகளில் ஏற்கனவே அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதுங்கிற ஒரு பெரிய டாஸ்க்கு. அப்போ இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டாலின் அவர்களும் சரி, செந்தில் பாலாஜியும் திட்டமிட்டு நீ ஜெயிச்சிட்டிங்கன்னா கோவை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ கோவை தெற்கில் போட்டியிடக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கவுண்டம்பாளையத்தையோ சிங்காநல்லூர்லையோ காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜெயிக்க வைப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை அதிமுக தரப்பு எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹிட்டாக பார்க்குறாங்க. நமக்கு அங்கே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், அவங்க உதயசூரியனை போடாமல் கை சின்னத்தை அங்கே போட்டது நமக்கு ரொம்ப சுலபம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. காங்கிரஸ்குள்ள கூட்டணியில் சிக்கலை இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, தாவேக்கா கணிசமான வாக்குகளை இந்த முறை பிரிக்கிறாங்க. அதாவது தாவேக்கா யாருடைய வாக்கை பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் வந்ததுக்கு முன்னாடி தெரியும். ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு திட்டம் போடுறாங்க. எப்படின்னா இப்போ அதிமுக தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா கண்டிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக கிட்ட கண்டிப்பாக கணிசமாக பிரிச்சுருவாங்க. அப்போ காங்கிரஸ் வேட்பாளரை போடும்போது திமுகவினரோட முழு சப்போர்ட்டும் காங்கிரஸ்காரங்களுக்கு கிடைக்காது. தாவேக்கவனு அதே டைமில் அந்த கோர் ஓட் பேங்கை கொஞ்சம் பிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உட்கட்சி பிரச்சனை, இந்த வாக்கு பிரிகிறது, இது மூலமாக நமக்கு காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி சுலபம் அப்படிங்கிறது அவர்களோட கணக்கு. உண்மையிலேயே களத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு திமுக காரங்க போய் வாக்கு கேட்கறது கஷ்டம். ஸ்டாலின் அவர்கள் வேணா மாவட்ட செயலாளருக்கு உத்தரவு போட்டு நீங்கள் தொகுதியை ஜெயிச்சு கொடுத்தே ஆகணும், இல்லைனா உங்கள் பதவி இருக்காது, பதவியை காலி பண்ணிடுவோன்னு சொல்லி பேசலாம்.
ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதை விட ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, காங்கிரஸ் திமுக அலைன்ஸ்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு கடந்த முறை கொடுத்த சீட்டை விட கம்மியா கொடுக்கணும். அப்படி கம்மியா கொடுத்துட்டு கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன இடத்துல நாம நேரடியா உதயசூரியன்ல போட்டி போடணும் அப்படிங்கிறதா திமுகவினரோட விருப்பமா இருந்துச்சு. பல பேர் அங்கங்க காங்கிரஸ்க்கு எதிராக பேசின காரணமே அதுதான். அவங்களுக்கு ஓட்டே இல்லை, அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கணக்கு போட்டு தான் பேசினாங்க. ஆனா தலைமை என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா, கூடுதல் சீட்டை கொடுத்து அவர்களை உட்கார வச்சுட்டாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் நின்ற தொகுதிகளை நமக்கு சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்த திமுகவினருக்கும் ஒரு அதிருப்தி, ஒரு ஏமாற்றம் தான். அப்போ நிச்சயமா வந்து அது ஒரு கெமிஸ்ட்ரியா பார்க்கும்போது காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ்ல ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்க போறது கிடையாது. டிவிகேயும் வாக்குகளை பிரிப்பதனால அந்த இடங்களை ரொம்ப தீவிரமா நாம இரட்டை இலையை நிப்பாட்டி வெற்றி பெறணுங்கிறதுனால தான் 18 இடங்கள்ல காங்கிரஸ்க்கு எதிராக இரட்டை இலைய போட்டி போட வச்சிருக்காரு எடப்பாடி. அடுத்ததா வந்து 8 தொகுதிகள் விசிக ஒதுக்கப்பட்டுச்சு இல்லையா? விசிகல இருக்கக்கூடிய பிரச்சனை காங்கிரஸோட பெருசு. அதை நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல வந்து அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், பண்ருட்டி, செய்யூர் இங்கெல்லாம் வந்து அதிமுக கண்டெஸ்ட் பண்றாங்க நேரடியா. இந்த தொகுதிகளில் 3 தொகுதி ஏற்கனவே அதிமுக வசம் இருக்கு. கடந்த 2021 தேர்தலிலேயே அதிமுக வெற்றி பெற்று கைவசம் வச்சிருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கு. இதுல வந்து பானை சின்னத்துக்கு எதிராக இரட்டை இலையை வந்து போடும்போது நிச்சயமா நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறது அதிமுக தரப்பினருடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விசிக அதிமுக பிரச்சனை. அதாவது காங்கிரஸ் பிரச்சனை ரொம்ப வருஷமா இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் விசிகாவோடது சீட்டு பங்கீட்டில் இருந்தால் பிரச்சனை ஆரம்பிச்சு. ஆனால் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரே நான் காட்டுமன்னார் தொகுதியில் போட்டியிடுறேன்னு சொல்லி அறிவிச்சு பின்னாடி வந்து அதுலேருந்து வாபஸ் வாங்கினதெல்லாம் எந்த நபர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. விசிக ஆதரவாளர்களே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் திமுகவினுடைய மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிற அளவில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக திமுகவுடைய அழுத்தம் இல்லாமல் அவர் வாபஸ் வாங்கியிருக்கான வாய்ப்பே இல்லை. அதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியை வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒருத்தருக்கு கொடுத்து விசிக சார்பில் நிற்க வச்சிருக்காங்க. ஸோ அது இன்னுமே தொண்டர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய சூழல்ல நாளைக்கு வந்து விசிகவினருக்கு சார்பாகவே அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ கூட பெரியார் திராவிட கழகத்தினுடைய அந்த தலைவர் வந்து கி வீரமணி அவர்கள் விசிக திருமாவளவன் அவர்களுக்கு ஓட்டு கேட்கறதோ இல்லை விசிக நிற்கக்கூடிய தொகுதிகளுக்கு அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர்றதோ இல்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. ஏன்னா அவர்கள் வந்து பிற கட்சிகள், பிற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு சேகரிக்க போறாங்க, விசிக கட்சியினருக்கு வந்து வாக்கு சேகரிக்க வரல அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக சார்ந்து உள்ள பலருமே வந்து விசிக புறக்கணிச்சாங்கன்னா எப்படி இரட்டை இலைக்கு எதிராக அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுல விசிக தொண்டர்களுக்கு ஏற்கனவே திமுக மேல கடுமையான அதிருப்தி இருக்கு. காரணம், நாடாளுமன்ற தேர்தலையுமே 4 சீட்டு கேட்டோம், நமக்கு 2 சீட்டு தான் கொடுத்தாங்க கடைசியில. உள்ளாட்சி தேர்தலையுமே வந்து பாத்தீங்கன்னா பதவிகள்ல நம்ம உரிய பங்கீடு கேட்டோம், அதையும் நமக்கு வந்து சரிவர நம்ம கேட்டதை கொடுக்கல. இப்படின்னு எக்கச்சக்கமான குறிஸ் இருக்கு. கடைசியா இரட்டை இலக்கத்துல சீட்டு கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுக்கு பின்னாடி தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு விசிக 8 கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இப்படி எக்கச்சக்கமான சிக்கல் இருக்கு. களத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விசிக நிற்கக்கூடிய 8 தொகுதிகளை தாண்டி தமிழ்நாடு முழுக்க திருமாவை ஆதரிக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் இருப்பாங்க. அவர்களுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகுமா, உதயசூரியனுக்கு விழுமான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய குழப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த 8 இடங்கள்லையும் திமுகவினர் வந்து தீவிரம் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா இங்க திமுக ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு, ஆதரவு முக்கியமான கேண்டிடேட்டுகளுக்கு திரும்ப அவர்கள் சீட்டு கொடுக்கல. ஏற்கனவே வந்து முக்கியமான 3 நபர்கள், ஆலூர் ஷானவாசா இருக்கட்டும், எஸ் பாலாஜியா இருக்கட்டும், பனையூர் பாபு, இவங்க 3 பேருக்குமே சீட்டு கொடுக்கல. அப்போ இவங்களுக்கு சீட்டு கொடுக்காம திருப்பூர், நாகப்பட்டினம், செய்யூர் இந்த 3த்துலயுமே சீட்டு கொடுக்காம இருந்ததுனால அந்த தொகுதிகளில் விசிக இப்ப அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் போயிட்டு வேலை பார்க்கவே முடியல. அவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்போ கூட்டணி கட்சிக்கு திமுகவோட பிரச்சனை, விசிகவுக்குள்ளேயுமே முன்னாள் வேட்பாளர்களுக்கும் இன்னாள் வேட்பாளர்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு சரியான நேரம், நாம இரட்டை இலையை நிப்பாட்டி அந்த வெற்றி வாய்ப்பை எடுத்துடலாங்கிறதும் அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது இங்க கூட்டணி கான்ஃபிளிக்ட்னால அவர்களுக்கு சாதகமா போய் நிக்குது. இதை வந்து குறிப்பா பண்ருட்டி தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவும் விசிகவும் நேரடியா இப்போ வந்து மோதுறாங்க. கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ருட்டியில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வேல்முருகன் என்று வெற்றி பெற்றார். வேல்முருகன் என்று அந்த தொகுதியை ஜெயிச்சிருந்தாலுமே பெரிய அளவுல மார்ஜின் எல்லாம் ஜெயிக்கல. அதிமுக எதிராக ஒரு போட்டி போட்டு 4600 வாக்குகள் தான் கூடுதலாக வாங்கியிருந்தார். அதாவது வேல்முருகன் அவர்கள் 93,000 வாங்குறாரு, அதிமுக வேட்பாளர் 89,000 வாக்குகள் வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4600 வாக்குகள் தான் வித்தியாசமே. இதுல என்ன புதுசாக நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்த வேல்முருகன் அவர்கள் அவரினுடைய சார்பாக ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாரு. அவர் வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக தான் எல்லாருக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாற்ற ஒரு புது அணியமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாரு. கண்டிப்பா அவர் கடந்த முறை வாங்கிய வாக்குகள்ல ஒரு பங்கை இந்த வேட்பாளர் வாங்குவாருங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ ஏற்கனவே ஆளுந்தரப்பா இருந்த ஒரு நபரே 2ஆ பிரிஞ்சு வாக்குகள் பிரியும் அப்படிங்கும்போது விசிகாவுக்கு பண்ருட்டி தொகுதிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. திமுகல இருந்தும் ஆதரவு இல்லை, ஏற்கனவே இங்க இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தனியா வேட்பாளர் போடுறாங்க அப்படிங்கும்போது அது அதிமுக ஒரு பெரிய எட்ஜா தான் போய் நிக்குது. இதே மாதிரி அடுத்து வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்தோம் அப்படின்னா சிபிஐ,
சிபிஎம் ரெண்டுத்துக்குமே வந்து தலா 5 தொகுதிகள் வந்து அவர்கள் ஒதுக்கியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் சிபிஎம் வந்து நாங்கள் 5 தொகுதிகளுக்கு கீழே 6 தொகுதிகளுக்கு கீழே ஒத்துக்கவே மாட்டோம், நாங்கள் வந்து கடந்த முறை கொடுத்து 6வது கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப போராடி பார்த்தாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி கட்டத்தில் ஒரு தொகுதி குறைச்சி தான் அவர்களும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் நிற்கிற இடத்துல 4 இடங்கள்ல அதிமுக எதிர்த்து போட்டிடுது. கிட்டத்தட்ட அவர்களுடைய சின்னத்துக்கு எதிராக இரட்டையில நிற்குது. அப்போ என்ன ஆகும்னா அங்கேயுமே வந்து ஒரு பெரிய எட்ஜ் இருக்கு. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிற இடத்துல 2 இடங்கள்ல அதிமுக. அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான கட்சியாக தேமுதிக. தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இப்போ போற இடத்துல எல்லாம் எடப்பாடி அவர்கள் நேரடியாக தேமுதிகவை அட்டாக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது 1/2% கீழே இருந்த ஒரு கட்சி, ஐசியூல இருந்த கட்சிக்கு உயிர் கொடுத்ததே நாம தான், அதெல்லாம் நம்ம கண்டுக்கலன்னா கட்சியை காணாமல் போயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருந்தாரு. அப்போ 1/2% கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்கறது சரியாங்கிற கேள்வி திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே வந்துச்சு. விசிகா போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் மக்கள் நீதி மையமே கேட்டாங்க. நாங்களே 2 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு எடுத்திருந்தோம், எங்களுக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க, கொடுக்குற சீட்லையும் உதயசூரியன் நில்லுங்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்து தனிச்சின்னம் கொடுக்குறீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து கமல்ஹாசன் அவர்கள்ட்ட இருக்குது. நாளைக்கு தேமுதிக நிற்கிற தொகுதியில் போயிட்டு கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாலும் கூட, இது வரைக்கும் போன மாதிரி தெரியல, ஒருவேளை அவர் போனாலும் கூட தேமுதிக ஓட்டு கேட்பாரா, என்ன அளவில் அவர் வந்து அவரோட பிரச்சாரம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து பொருந்தும். திமுகவில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளுக்குமே இப்போ தேமுதிகவுடைய வரவு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு பங்கீட்டில் விருப்பமே இல்லை. அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபரும் அங்கே வந்து மிக குறைவாக தான் நடக்கும். தேமுதிகவுக்கும் ஒரு வலிமையான வாக்கு வங்கிங்கிறது அங்கே கிடையாது. திமுக மட்டும்தான் வேலை பார்த்து தேமுதிகவை ஜெயிக்க வைக்கணும். அப்படியே பண்ணாலும் 5 இடங்கள்ல முரசுக்கு எதிராக அதிமுக இரட்டையிலே நிற்கிது. ஏற்கனவே சாதி ரீதியாக ஒரே சமூகத்திற்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளினுடைய அந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து அவர்களுக்கு பெருசாக இருக்க போறது இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல பாதிக்கு பாதி வந்து அதிமுக கூடயும் அவர்கள் போட்டி போட வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால அங்கேயும் வந்து அதிமுக எட்ஜ் அதிகமாக இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் போட்டிடுறாங்களோ அங்கெல்லாம் குறி வச்சு எடப்பாடி அவர்கள் வந்து இந்த தொகுதியை நாம வந்து எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ற ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடங்கள்லையும் திமுக இதே மாதிரி திட்டம் வந்து தீட்டுவாங்க, வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை தேடுவாங்க. இதுல திமுக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் என்னவா இருக்குன்னா ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அப்போ ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா. கடந்த முறை ரொம்ப எட்ஜில் நின்ன பல வேட்பாளர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டு இருப்பாங்க, ஆனால் ரொம்ப குறைவான வாக்குகளில் தோத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட வேட்பாளரை திருப்பியும் அதே தொகுதியில் அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறையே ஜெயிக்க வேண்டியது, ஆனால் ஜெயிக்காமல் விட்டுட்டாங்க. இந்த முறை கண்டிப்பாக அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கட்சி தலைமையும் பார்ப்பாங்க, அவர்களுக்கு வாக்களித்தவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த முறை 2021 வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த ஒரு வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு மார்ஜின்லாம் கிடையாது, 3 விழுக்காடு தான். அப்போ அந்த 3 விழுக்காடு வாக்கு சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ கூட்டணி கணக்குகளில் ஒரு சீட் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பார்த்து இரட்டையிலேயே அவங்களுக்கு எதிராக நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிறது அவர்களுடைய கணக்கு. அதுக்கேற்ற மாதிரி திமுகலையும் கூட்டணி பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக போயிட்டு இருக்கு, உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது இருக்குங்கிறதுனால இவர்களுக்கு ஒரு எட்ஜை வந்து கொடுக்குது. இதில் வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, திமுகவுக்கு ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, அதிமுகவுக்கு ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, ஆனால் பிற கட்சிகளுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இப்போ எதிர்கட்சிகள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தேமுதிக ஒரு தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க, கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்க, காங்கிரஸ் ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்கன்னா அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் சார்பாக போக மாட்டாங்க. இவங்க கூட்டணி கட்சிக்காரங்க, இவங்களுக்கு நாம எதுக்கு போகணும், இவங்களுக்கே நமக்கு தான் வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கே நாம போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலை அதையும் வந்து எதிர்கட்சிகள் சாதகம் பயன்படுத்தியே பார்க்குறாங்க. அப்போ இவர்கள் வந்து அதிகப்படியாக இல்லாத இடங்கள்ல இல்லாத பூத்துகளெல்லாம் நாம வந்து அதிகப்படியான ஏஜென்ட்களை போட்டு நாம வந்து என்ன பண்ணணும், வாக்குகளை ஒரே இடத்துல குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் திட்டத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்ல இருந்து தொகுதியில் வேலை பார்க்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வரைக்கும் கூட்டணி பிரச்சனையின் காரணமாகவே திமுக இந்த முறை ஒரு சர்க்கிளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதை பார்த்து தான் எதிர்கட்சிகளும் வந்து வேட்பாளர்களெல்லாம் போடுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து இடம் கொடுக்குது, பெரிய அளவில் வாய்ப்பு கொடுக்குது, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா 121 இடங்கள்ல மோதுறாங்க நேரடியாக. இதுதான் வந்து இப்போ உண்மையான ஒரு போட்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கிட்டிங் மாதிரி சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சுலபமாக வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இவர்கள் வேட்பாளர்கள் சரியான முறையில் போட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அதிகப்படியாக பணம் செலவு பண்ணுவாங்க, இரட்டையில் நின்றவங்க அதிக பணம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் சார்பாக நிற்கக்கூடியவங்க திமுக வேட்பாளர்களுக்கு இணையாக பணம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்கும். இந்த 121 தொகுதியில் தான் அந்த ஒரு ரியல் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். எந்த அளவுக்கு வந்து வாக்குகள் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது மேஜர் வந்து ஃபேக்டராக இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இங்கே போட்டி நடக்கிறதே வந்து 20,000-30,000 வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் தான் வந்து வெற்றி தோல்வி வாய்ப்பு மாறும். இல்லை கடந்த முறையே வந்து பல தொகுதிகளில் 5,000 வாக்குகளில் தான் மாறி இருக்கு. அப்படிங்கும்போது
கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியும் தாவேகவும் வந்து இதோட எடுப்பாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அதனால 4 முனை போட்டியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது 2 அணிகளாக மட்டும் இருக்க போறது கிடையாது. ஒரு அணி எவ்வளவு வாக்கு வாங்குறாங்க, அதன் மூலமா எந்த அணிக்கு வந்து வாக்குகளில் வித்தியாசம் மிகப்பெரிய குறைவு ஏற்படுது அப்படிங்கிறத விஷயம் சொல்ல முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் வரட்டும். நன்றி.